நண்பர்களே நமஸ்காரங்க. அன்னை ஆர்கானிக் வைத்தியர் ராஜேந்திரன். காலையில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய ஒரு 5 விதமான காய், கீரை, பழங்களில் ஜூஸு. அதுக்கடுத்தது வந்து பழம், ஃப்ரூட்ஸு. இது ரெண்டும் நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுதான் சாப்பிட்டேன். இப்போ மதிய உணவு இது தாங்க எனக்கு. இப்போ மதியத்தில் வந்து என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் சும்மா இந்த ஃப்ரூட்ஸு கொஞ்சம் போது மாதுளை, பப்பாயா அண்ட் ஒரு பீஸ் ஆப்பிள் இருக்குங்க. இதை நான் முதல்ல சாப்பிடுவேன். இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி, வேறு என்ன இருக்குங்க, க்ரீன் ஆப்பிள் கூட கொஞ்சம் அதில் இருக்குது ஒரு டேஸ்ட்டு மாற்றுறதுக்கு. பீனட் இருக்குது. ஸோ இந்த வால்நட்டு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ கொஞ்சம் அதில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள், என்னென்ன இருக்குது, சௌச்சவ் இருக்குது, கேரட் இருக்குது, க்ரீன் பீஸ் இருக்குது, பெப்பர் இருக்குது, அப்புறம் மற்ற ஸ்பைசஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, முக்கியமாக கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் அண்டு ரெட் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்கிறது. நம்ம கூட வந்து மல்லி, புதினா இது போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு வெரைட்டிங்க. அப்புறம் இது ஒரு வெரைட்டி. இது ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு உணவு உங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, சாதம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இதை வந்து தேங்காய் பால் தயிர் சாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேங்காய் பாலில் பாருங்கள் கொஞ்சம் சிகப்பு அவல், இந்த அவல் வந்து ரத்தசாலி அவல், அப்புறம் கொஞ்சம் மாதுளம் பழம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம சாதமாக சாப்பிட்லாம். இது தாங்க இன்றைய மதிய உணவு. இப்போ இந்த மாதிரி உணவு இதில் எதுவுமே அடுப்பில் நெருப்பில் நம்ம வைக்கவும் இல்லை. அதே சமயத்தில் இது உடல் கழிவுகளை நீக்கும், உடலுடைய செல்ஸை புதுப்பிக்கும், நம்மளுடைய ரூட் காஸ் க்யூர் பண்ணும் கம்ப்ளீட்டாக. ஸோ இதுதான் இதில் மிக முக்கியமான விஷயம். என்னென்னா, எல்லா விதமான டிஸ்ஈஸி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டிஸ்ஈஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஈஸியாக இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஸ்ஈஸியாக இருக்குது. உடல் வந்து ஒரு சின்ன உடலில் வந்து ஒரு சின்னதோ இல்லை பெரியதோ ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது, அதுதானே. ஸோ இதை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு ஆனால் மிக முக்கியமான உணவு. அப்போ உடலும் சரியில்லாமல் இருந்தால் மனமும் சரியில்லாமல் தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஈஸியாக இருக்குது, அதான் டிசீஸ். எல்லாத்துக்கும் ஒரே பேர் இப்போ காமனாக டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக சரி பண்ணணுன்னா இது தாங்க உணவு. உங்கள் பாடியும் சரி பண்ணணும், உங்கள் மைண்டையும் சரி பண்ணணும், உடலில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கணும், சந்தோஷத்தையும் கொடுக்கணும், ஆனந்தத்தையும் கொடுக்கணும், லைஃப்பும் ரொம்ப நிறைய கிடைக்கணும் நமக்கு. எல்லாத்துக்குமே இந்த ஒன்று போகிறோங்க, இதுதாங்க மருந்து. இதை ஒன்றை முழுமையாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம எல்லா விதமான டிஸ்ஈஸியிலேருந்தும் வெளியில் வந்துடலாம். நன்றி. ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இலவசமாகவே நம்ம ஆலோசனையும் கொடுத்துட்ருக்குறோம். கேட்டு உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக பார்த்துக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம்.